சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பொதுவான தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2000 திட்டம் அதை பார்த்து அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம ஏற்றிருந்தோம். யாருக்கெல்லாம் கிடைக்கும், கடைசி தேதி எப்போ, அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2010 திட்டத்தில் வந்து என்ன ப்ராப்ளம், 2000 திட்டம் எச்சரிக்கை அப்படின்றோம். என்ன கேட்டீங்க, என்னென்ன எச்சரிக்கை, யாரெல்லாம் வந்து இதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ தமிழ் அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 ரூபாய் நிதி கொடுக்குறா சொல்லி தான் பார்த்தீங்களா. அதனால் நம்மளுடைய ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயிலு, ரேஷன் கார்டு, அதேமாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நம்பர்ஸை வந்து அதில் நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி 2000 போடுறோம், அதனால் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துச்சு அந்த நம்பருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. எந்த ஒரு பேங்க்லேருந்தும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து நமக்கு ஆல்ரெடி கால் வந்துகிட்டே இருக்கும். யார் வந்து ஓடிபி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்ததுனால யாராவது பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. இதில் வந்து பெரிய ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் கொடுத்துருக்கோம். என்ன கேட்டால் நம்ம 2000 ரூபா வந்து எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே பொதுமக்கள் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துருக்க சமயத்தில் 2000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும், உங்களுடைய ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது மாதிரி பேங்க்கில் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதுமாதிரி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஓடிபி நம்பர் தேவையில்லை. அமௌண்ட் எடுப்பதற்கு மட்டும்தான் ஓடிபிக்கு வரும். அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு வந்து ஓடிபியில் வராது. ஜஸ்ட் வந்து அமௌண்ட் போட்டாச்சு சொல்லி ஒரு மெசேஜ் தான் வரும். அதனால யாருமே நமக்கு அமௌண்ட் வந்து போட போகிறாங்க அப்படின்னா வந்து ஓடிபி கேட்டால் கொடுக்க வேணாம். ஏன்னு கேட்டால் ஓடிபி வந்து தேவையில்லாத ஒன்று. தமிழில் பொதுல எல்லாருமே பொதுமக்கள் அனைவரும் வந்து அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த 2000 திட்டத்தில் வந்து எப்போ வந்து நமக்கு அமௌண்ட் வரும். ஏன்னா கேட்டால் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா வந்து ஏழை மக்கள் கொடுக்காது. அப்புறம் எல்லா வீடுகளுக்கும் 2000 ரூபாய் ரேஷன் கார்டை பொறுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க. இதில் மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாமே குடும்ப தலைவின்னு சொல்லி தான் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே மேக்ஸிமம் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து குடும்ப தலைவி அவங்களுடைய பேரில் தான் இருக்குது. அதனால் வந்து கிராமப்புறங்களில் இருக்க அதுமாதிரி நகரப்புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து ஏமாற வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராமப்புறம் நகரப்புறங்கள் இருக்க வீட்டு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்லாம் சொல்லிடுங்க இந்த மாதிரி யாராவது 2000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி பார்த்தா சொல்லுங்க அப்படின்னா யாரும் எந்த வித டீட்டெயிலும் கொடுக்க வேணாம். தமிழக அரசு 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிபி தேவையில்லை. வித்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதான் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஓடிபி தேவை. அதனால் வந்து யாரும் எங்களுடைய தகவல்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஓடிபி நம்பர் கொடுக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிபி அதே மாதிரி நம்ம நம்பர் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பேங்க்குக்கு போய் நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்து வந்து அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக போனால் மட்டும்தான் அவங்க வந்து அதனுடைய டீட்டெயிலே நம்ம கொடுப்பாங்க. ஏதாவது சைன் வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ பேங்க் பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு, அக்கௌண்ட் நம்பர் இல்லை பணம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து டேரெக்டாக போன மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் பேங்க் சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி யாரும் உங்கள்கிட்ட வந்து அன்வான்டான நம்பர் ஓடிபி நம்பர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக கொடுக்காது. ஏன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி தான் கொடுக்கணும்னு சொல்லிப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து 2000 ரூபாய் வந்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதை பயன்படுத்தி யாரும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த தகவலை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக பொதுவான பயனுள்ள தகவல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.